Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரொம்ப ஈஸியான ஒரு வெர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம மைதா எடுத்துருக்கேன், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவன் மிக்சிங் இருக்கும். Give a good mix. Sugar நான் 1 cup அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து either brown or white, it's up to you. நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1/2 கப் அளவுக்கு முட்டை, அதாவது 2 முட்டை சரியாக இருந்தது. 1/2 கப் அளவுக்கு பால், 1/4 கப் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லாமல் பார்த்துக்கோங்க, கட்டி விழுந்தால் கேக் அவ்வளோ நல்லா வராது. ஸோ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ செப்ரேட் மிக்சிங் பவுலில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்து 1/2 கப் நல்லா பாய்லிங் வாட்டர், கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த காஃபி மிக்சரை நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஃபோமியாக ரொம்ப லைட்டராக ஆகுதுன்ட்டு. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் டின்னுக்கு இமீடியட்டாக மாற்றிடணும். இந்த ப்ராசஸ் செஞ்சிட்ருக்கும்போதே அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இன்றைக்கி நான் அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் கேக் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணேன். இதில் 3/4 அளவுக்கு நீங்கள் கேக் பேட்டர் இது பண்ணிட்டு 28 to 30 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் அவனில் பேக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகிடும். சிம்பிளான ஒரு ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாலில் 1/2 கப் சுகர், 1/3 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், ஆப்ஷனல் தான். சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழித்து இது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் சேர்த்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி 8ன்ற பேட்டர்ன் நம்ம போடும்போது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த 8 வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே ஆகணும். ஸோ இந்த ஃப்ராஸ்டிங்கை நான் நம்மளுடைய கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேவரட் டிசைன்ஸ் என்னவோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸால் தான் டெக்கரேட் பண்ணேன். ஸோ நம்மளோட ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஈஸி ஆகிடுச்சு. இது பேக்கிங் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து இதை அப்படியே கிஃப்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஐடியா கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த கேக்கோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக வந்திருக்குன்ட்டு. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான கேக்கை பேக் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.